இனி ரேவதியின் அழுகை ஓயப்போவதில்லை. நரேனுக்கு தெரிந்துவிட்டது. இனி அவன் என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அவள் கண்ணீரை துடைக்க சக்தி இல்லை. ஏன்? திருமணமாகி 5 வருடங்களாகியும் குழந்தை பிறக்கவில்லை. கோயில், குலம், டாக்டர் என்று எல்லா தரப்பையும் பார்த்தாகிவிட்டது. கர்ப்பப்பை சற்றே சரிந்திருப்பதாக சொன்னதால் ஆபரேஷன் செய்து அதையும் சரி செய்தாகிவிட்டது. ஆனால் ரேவதி தரித்த கர்ப்பங்கள் ஓவரிசிலேயே தங்கி வளர்ச்சி பெறாமல் ஆபரேஷன் ஆனபோது ரேவதி துவண்டு போனாள். அதன் பிறகு கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு என்ற கட்டி வந்துவிடவே கர்ப்பப்பையே எடுக்கும்படி ஆகிவிட்டது. இனி தாய்மை என்பது கனவுதான். உறங்க தாயின் மடியும், வளர தந்தையின் தோளும், வாழ நம்பிக்கை எனும் தாரக மந்திரமும் இனி குறைந்து போன பழங்கதைகள். இவளுக்கு கிடைத்த இந்த பெயர்கள் இனி இவள் வம்சத்துக்கும் இல்லை. வம்சமே அற்று போய்விட்டது. பின் எங்கிருந்து வரும் வாரிசு? நரேன் இவளை தேற்றினான். இதோ பார் ரேவதி, குழந்தை இல்லாட்டி என்ன? எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. ரேவதி முகம் திரும்பினாள். பேசாம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமா? வேண்டாங்க. அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபந்தான் வரும். ஒரு தாய் ஆக முடியலைங்கிற தாழ்வு மனப்பான்மை தான் வரும். எதை சொன்னாலும் அதை தான் அடைய முடியாத தாய்மையோடு தொடர்புபடுத்தி அழுவதே அவள் வழக்கமாகி போனது. நரேனுக்கு புரியவில்லை. என்ன வியாதி இது? தன்னைத்தானே நொந்து கொண்டு, தன்னைத்தானே கழிவிறக்கத்தால் இழிவுபடுத்தி கொண்டு இந்த உணர்வுகளுக்கு என்ன வடிகால்? இந்த உணர்ச்சி சிறையிலிருந்து ரேவதி எப்படி மீளப் போகிறாள்? இந்த மன இறுக்கமே வியாதியாகி அவளை ஒரு பைத்தியமாக்கி விடுமோ? சைக்காட்ரிஸ்டிடம் அழைத்து போக விரும்பினால் சம்மதிக்காமல் அழுது ஆர்ப்பாட்டம் செய்தால் நரேன் விட்டுவிட்டான். அன்று அலுவலகத்திலிருந்து நரேன் வீடு திரும்பிய போது அவள் வீட்டு வாசலில் கேட்டுக்கு அருகில் ஒரு நாய் படுத்திருந்தது. இவனை கண்டதும் சற்றொன்று குறைக்க ஆரம்பித்த போது ரேவதி உள்ளே இருந்து வந்தாள். ரோசி, சும்மா இரு. அது நம்ம சார், உன்னோட எஜமா. ரோசி என்ற அந்த நாயும் ஏதோ புரிந்து கொண்டதைப் போல் அவனை பார்த்து வாலாட்டி விட்டு அவனை முகர்ந்து பார்த்துவிட்டு உள்ளே அனுமதித்தது. என்ன ரேவதி, இது புது வரவு? ஏதோ தெரு நாய், சாப்பிட இலைய வெளியில போட வந்தேன். மோப்பம் பிடிச்சிட்டு வந்துடுச்சு. சொன்னாலும் கேட்காம வாசலிலேயே பழியாய் கிடந்தது. பாவமா இருந்தது. சரின்னு கேட்ட திறந்து விட்டேன். பால் விட்டேன். இப்போது சோறு போட ஆரம்பிச்சிருக்கேன். நல்ல வாட்ச் டாக். தனியா அழுதுட்டு இருக்கிற எனக்கு இது ஒரு ஆறுதல். நரேன் பேசவில்லை. ஏதோ அந்த அளவுக்கு அவள் மனம் இலகி ஒரு தாயின் மீது பாசம் காட்டக்கூடிய வகையில் விரிவடைந்ததை பற்றி மகிழ்ச்சி. இது தாய்ப்பாசம் அல்ல, நாய்ப்பாசம். மெல்ல மெல்ல நாயின் சமாச்சாரம் பெருகிவிட்டது. அதற்கு ஒரு கழுத்துப்பட்டி, டாக் பிஸ்கட், சோறு போட தட்டு, பால் விட குவளை, இரவு படுக்க மெத்தை என்று வாசல் வராண்டாவில் அதன் சாம்ராஜ்யம். நரேன் மறுப்பு சொல்லவில்லை. இப்போதெல்லாம் சங்கிலி போட்டபடி ரோசியுடன் காலை வாக் செல்கிறாள் ரேவதி. ஏதோ ரேவதியின் மன அழுத்தம் குறைந்தால் சரி. அன்று ஏங்க, நம்ம ரோசி கர்ப்பமா இருக்க தெரியுமா என்றாள் ரேவதி. ஸ்வீட் தராத குறைதான். எனக்கு தான் தாயாக கொடுப்பன இல்லை. நாயாவது நல்லா இருக்கட்டும். வழக்கமான முத்தாய்ப்பு. அந்த வாசல் தில்லையிலேயே அழகான 2 புசுபுசுத்த குட்டிகளை ரோசி போட்டது. நரேனுக்கு இப்போது நிம்மதி. நாய்க்குட்டிகளுக்கு கண் திறக்குதோ இல்லையோ, இவனுக்காக அந்த ஆண்டவன் கண் திறந்து விட்டான். ரேவதியின் மன இரக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது போன்ற உணர்வு. அன்று இரவு ரோசி திடீரென்று ஊளையிட்டது, குறைத்தது, அழுதது. என்னவாயிற்று? இவர்கள் இருவரும் கதவு திறந்து வெளியே வந்து பார்த்தார்கள். நாய்க்குட்டிகள் இருந்த இடம் காலியாக இருந்தது. யாரோ குட்டிகளை தூக்கி சென்றிருக்கின்றனர். எதிர்த்த ரோசியை கல்லெறிந்து காயப்படுத்தியிருக்கிறார்கள். ரோசியின் காலில், நெற்றியில் எல்லாம் இரத்த காயம். ரோசி ரேவதியை முகர்ந்து பார்த்து ஊளையிட்டது. என் குட்டிகளை கண்டுபிடித்துதா என்று கேட்பது போல் ஊளையிட்டது. அவள் புடவையை பிடித்து இழுத்து குட்டி இருந்த இடத்திற்கு கூட்டி சென்று ஓலமிட்டது. பார்க்க மிகவும் வேதனையாகவும் இருந்தது. அந்த வாயிலா ஜீவனின் தாய்ப்பாசம் நெஞ்சை பிழிந்தது. நாள் முழுவதும் குட்டிகள் கிடந்த இடத்தில் படுத்தபடி ஆகாரம் எதுவும் இல்லாமல் சக்தியின்றி ரோசி கிடந்தது. ரேவதி பார்த்தாள். 5 அறிவுள்ள நாய்க்கு கூட இத்தனை தாய்மை உணர்வா? மீண்டும் தன் இயலாமை, வேதனை எல்லாம் இவளை தாக்கின. என்னங்க, ரோசியை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க. ஆகாரம் எடுக்காம அது கதறது சகிக்கல. அதோட ஊளையை என்னால் தாங்க முடியல என்று அவள் நரேனிடம் அழுதாள். அன்று இரவு நிசப்தமாக இருந்தது. ரோசி ஏன் அழவில்லை? அழுதழுது உயிரை விட்டுவிட்டதா?
ரேவதி மெல்லே கதவு திறந்து பார்த்தாள். அங்கே ரோசி படுத்திருந்தது. அவள் மதியம் போட்ட சாப்பாட்டை கூட சாப்பிட்டிருந்தது. அதோடு ரோசியிடம் சின்னஞ்சிறு பூனைக்குட்டிகள் பால் அருந்தி கொண்டிருந்தன. இவளை கண்டதும் ரோசி மகிழ்ச்சியுடன் வாலாட்டியது. 10-15 நாட்கள் ஆகிய குட்டிகள். அப்போதுதான் கண் திறந்த குட்டிகள். அம்மா பூனை அடிபட்டு செத்து விட்டதோ என்னவோ. பால் தேடி வீதி வழியே அலைந்த அந்த குட்டிகளுக்கு ரோசி பால் தருகிறதா, புகலிடம் தருகிறதா? அந்த 5 ஜீவன் தன் தாய்மையை உணர்ச்சியை இப்படி வெளிப்படுத்துகிறதா? தன் இனம், தன் உறவு, தன் வம்சம் என்று பார்க்காமல் தாய்க்குரிய கருணையோடு தன் பாலை பருக தருகிறதா? உயிர் வாழ உறவுகள் தேவையில்லையோ, உணர்வுகள் போதுமோ? அன்பை தர வாரிசு தேவையில்லை, வம்சம் தேவையில்லை, வாஞ்சை போதும். நேசிக்கும் மனமும் அன்பை சுவாசிக்கும் இதயமும் இருந்தால் போதும். குனிர்ந்து அமர்ந்தபடி ரோசியை தடவி தருகிறாள் ரேவதி. தன் அருகில் வந்து நின்ற தன் கணவனை பார்க்கிறாள் ரேவதி. எழுந்து நிற்கிறாள். நாளைக்கே நம்ம ஒரு குழந்தைங்க ஆர்ஃபனேஜ்க்கு போகலாங்க, ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் என்று கண்ணீருடன் கூறிய ரேவதியை அணைத்தபடி நரேன் வீட்டுக்குள் போகிறான். விடிவது நமக்கு வயதாவதற்கு மட்டுமல்ல, நாம் வாழ்வதற்காகவும் தான் என்கிற புதிய பாடம் ரேவதிக்கு புரிந்ததில் இவனுக்கும் மகிழ்ச்சிதான்.